ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு இந்திராஸ் கிச்சனில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா மட்டன் கோலா உருண்டை. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். மிக்ஸி ஜாரில் 1 டீஸ்பூன் சோம்பு ஆட் பண்ணிக்கோங்க, 2 பட்டை ஆட் பண்ணிக்கோங்க, 1 ஏலக்காய் ஆட் பண்ணிக்கோங்க, 2 கிராம்பு ஆட் பண்ணிக்கோங்க. இதை அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. அரைச்சாச்சு. இது கூடவே கொஞ்சமாக இஞ்சி ஆட் பண்ணிக்கோங்க, 2 பல் பூண்டு ஆட் பண்ணிக்கோங்க, 3 பச்சை மிளகாய் இதில் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஒரு மசாலாவை அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ மட்டனுக்கு நாங்கள் கொத்துக்கறி வாங்கியிருக்கோம். 1/4 கிலோ கொத்துக்கறி நாங்கள் எடுத்து பவுலில் மாற்றி வச்சுருக்கோம். பேன் வச்சுட்டு தேவையான அளவு எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம எடுத்து வச்ச கொத்துக்கறியை இதில் ஆட் பண்ணிக்கலாம். 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணி கொஞ்ச நேரம் கறி வேகட்டும். இந்த அளவுக்கு வந்த அப்புறமா 1 டீஸ்பூன் காஷ்மீர் சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இது கூடவே நம்ம அரைச்சி வச்ச மசாலாவை ஆட் பண்ணிக்கோங்க. தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் நல்லா கலந்து ஒரு 5 நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மட்டன் நல்லா வெந்திருக்கு. ஆற வச்சுட்டு அரைக்கலாம். இதை மிக்ஸி ஜாருக்கு மாற்றிட்டு இந்த மாதிரி ஒரு பதத்துக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க. மிக்சிங் பவுலில் நம்ம அரைச்சி வச்ச இந்த மட்டனை ஆட் பண்ணிக்கலாம். ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம். மிக்சிங் பவுலில் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக கொத்தமல்லியை குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கோம். அதையும் இந்த மிக்சிங் பவுலில் ஆட் பண்ணிக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் உடச்சக்கடலை மாவை இதில் சேர்த்துக்கோங்க. இதை கலந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி உருண்டை பிடிச்சி தட்டில் தனியாக எடுத்து வச்சுக்கலாம். கடாய் வச்சுட்டு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றி ஹீட் பண்ணிக்கோங்க. நம்ம ரெடி பண்ணி வச்ச உருண்டையை போட்டு 2 பக்கம் ஃப்ரை பண்ணிக்கலாம். நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. 2 பக்கமும் திருப்பியாச்சு. இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிட்டா மட்டன் கோலா உருண்டை ரெடி. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.